மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனை ஆதரித்து மதுரையில் சமூக செயல்பாட்டாளரும் நடிகையுமான ரோகிணி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். மேடம், ஒரு முக்கியமான தேர்தல் இது. சு வெங்கடேசனுக்கு ஏன் வாக்களிக்கணும்னு கேட்டிருக்கீங்க, அதை பற்றி உங்களோட? மிக முக்கியமாக 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கொடுத்திருக்கிற அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறார். அதற்கு மேலாகவே நிறைவேற்றி இருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதில் என்னென்ன அப்படின்றது பட்டியலிடணும் அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு, கடன் தொகை பெற்று கொடுத்தது, அதே மாதிரி ஒரு தெப்பக்குளத்திற்கு நீர் வழி பாதையை சீர் செய்து கொண்டு அமைத்தது, இப்படி நிறைய வேலைகள் பண்ணியிருக்கிறார். நூலகங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். மக்களுடைய உரிமைகளுக்காக அனைத்து சார்பிலும் அவர் குரல் கொடுத்திருக்கிறார் என்பது தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் யாரை நாம் தேர்ந்தெடுத்து மக்களவைக்கு அனுப்புகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்திய கூட்டணியில் அமைந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழரை அனுப்புவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தலில் 400 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம்னு சொல்லி உறுதிபட பேசுகிறாரு. அதை பற்றி எப்படி இருக்கிறீங்க? எதிர்க்கட்சிகள் என்ன அளவு பலமிக்க கூட்டணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு சொல்லுவாங்க. அது எல்லாமே தீர்மானிக்கிறது மக்களுடைய கையில் இருக்குது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரையுமே எதையுமே பொய்கள் சொல்லி நம்ம அவங்கள ஏமாற்ற முடியாது அப்படின்றது மக்கள் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல் நிபுணர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார்கள் என்றால், நான் பீகாரை தமிழ்நாடு போல உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவேன். அதில் எப்படியெல்லாம் பீகாரை நான் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், தென்னகத்தில் இருக்கின்ற மாநிலங்களைப் போல என்னுடைய பீகார் மாநிலத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த பிரசாந்த் கிஷோர் தான் 2012 2014 எல்லாரையுமே யாரையெல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டே இப்படி சொல்கிறாரு. தன்னுடைய மக்களுடைய மேம்பாட்டுக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறது தமிழ்நாட்டையும் ஆந்திர பிரதேஷையும் தான் கேரளாவையும் சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம மக்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மிக காட்டமாக ஒரு தங்களுடைய தெளிவான ஒரு உறுதியை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. மக்களவை தேர்தலில் இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலில் இருக்கட்டும், யார் எங்களுக்கு வேணும், யார் எங்களுக்காக வேலை பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப காட்டமாக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்றது தான். அந்த தெளிவு இன்னும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றத திரும்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் சொல்ல முடியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கின்ற சூழலில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றக்கூடிய நிலை இருக்கும். ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வர நிலைத்து வைக்க முடியாதுன்ற கருத்தை நிறைய தலைவர்கள் பதிவு செய்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி? மிகவும் அச்சுறுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை அமல்படுத்தியிருக்காங்க. சிஏ இருக்கட்டும், கல்வி திட்டங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ நீங்கள் பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கிறத எலக்டோரல் பாண்ட்ஸ்னுடைய விஷயமாக இருக்கட்டும், எதுலேயுமே அவங்களுடைய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் தெரியுது. எங்கே போனாலும் ஒரு வீடியோ கேமராவோட போயிடுறது. சாதாரணமாக நாங்கள் ஆர்டிஸ்ட் தான் அப்படி பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு எங்களுடைய இமேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் அந்த இமேஜை நாங்கள் எப்படி மக்களுடைய மனசில் பதிய வைக்க வேணும்னு அப்படின்னு நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரியுது தவிர, அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கான ஒரு தெளிவான எந்த வாக்குறுதிகளும் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எப்போ வர்றாரு அப்படின்னா வாக்கு சேகரிக்கிறதுக்காக வர்றாரு தவிர, நமக்கு வெள்ளம் வந்த போதோ இல்லை நம்ம வெள்ளத்துக்காக நிவாரணம் கொடுக்கின்ற ஒரு விதமாகவோ அவர் செயல்படலை. ஒன்றியம்னா என்ன, எல்லாமே சேர்ந்தது தானே. தமிழ்நாடு தனியாக ஆந்திரா தனியாக கிடையாது. அப்படின்ற போது எங்களை நீங்கள் ஜெயிக்க வச்சா மட்டும்தான் நாங்கள் உங்களை பார்த்துக்குவோம் அப்படின்னா அது ஒரு மாற்றாந்த பார்வை போல் தெரியுது இல்லைங்களா. எங்களை நீங்கள் ஜெயிக்க வைங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குவோம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்றது ஒன்றியத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அழகக்கூடியதல்ல இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேவையா நமக்கு அப்படின்னு மக்கள் தீர்மானிக்கணும்.
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சதாக தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. அது எப்படி பார்க்குறது? அது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் வந்து நமக்கு ஒவ்வொரு முறையும் வாக்காளர் பெருமக்கள் வந்து அதை என்ன அப்படின்றத காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்க போகுது? நிச்சயமாக எப்பொழுதும் போல தென்னகம் தமிழ்நாடு நாங்கள் அறிவாளிகள் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. நன்றி.